Hi, hello everyone. So welcome to Sridha CCE online classes. So இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு NACL AO கான பேப்பர் எக்ஸ்பிளனேஷன். So NACL O என்ன பண்ணிருக்காங்க கால்ஃபர் பண்ணிருக்காங்க. So அந்த எக்ஸாம் வந்து பார்த்தோம்னா அக்டோபர் 16th அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அபிஷியலா நோட்டிபிகேஷனும் என்ன ஆயிடுச்சு ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்படிங்கும் போது எல்லாருமே ஆல்ரெடி ஒரு நல்ல பிராக்டிஸ்ல தான் இருப்பீங்க. ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ ஆல்ரெடி ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ் எழுத போயிருக்கவங்களுக்கு கண்டிப்பா வந்து ஒரு டச் இருந்துட்டே இருக்கும். பட் அஸ் அ பிகினர் நான் இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் என்ன பண்றேன் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்க்கு அப்ளை பண்றேன். சோ இல்லாட்டி என்ன பண்ணிருக்கலாம்னா ஜஸ்ட் இப்பதான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம் உங்களோட இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபீல்டுக்குள்ள இப்பதான் வந்து ஜஸ்ட் உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸ் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்கும் சரி இல்ல இது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்த இருக்கவங்களுக்கும் சரி பிகாஸ் எனக்கு அக்டோபர் 16th வந்து NACL அக்டோபர் 17 RRB கிளர்க் வந்து எனக்கு என்ன இருக்கு மெயின்ஸ் இருக்கு. சோ அப்ப அந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்கும்போது டெஃபினட்டா உங்களுக்கு என்ன ஆக போகுதுன்னா இப்ப நம்ம பார்க்க போற இந்த பேப்பர் எக்ஸ்பிளனேஷன் நீங்க தனியா உட்கார்ந்து டெஸ்ட் போட்டு பார்க்கணும் அவசியமே இல்ல இருக்காது. சோ இந்த செஷன் நீங்க பார்க்கும்போது தனியா உட்கார்ந்து அந்த அக்டோபர் 16th NACL ப்ரிலிம்ஸ்க்கு வந்து நான் பிராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே என்ன ஆகாதுன்னா அங்க தேவைப்படாது. ஜஸ்ட் நீங்க இந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டு போனீங்கன்னா ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன்ல இருக்கவங்க ஜஸ்ட் வீடியோ மட்டும் பார்த்துட்டு போனீங்கனாலே போதும். சோ இதுக்கு முன்னாடி அதாவது இப்பதான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்ன கொஸ்டின் பேப்பர் இங்க நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்ட போறேனோ அந்த கொஸ்டின் பேப்பரோட PDF வந்து டிஸ்கிரிப்ஷன்ல என்ன பண்ணிருப்போம் நாங்க ஆட் பண்ணிருப்போம். ஜஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க சரியா. சோ அது உங்களோட விருப்பம் தான். நீங்க ஃபர்ஸ்ட் போயிட்டு அந்த பேப்பர்ல இருக்கக்கூடியது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு அந்த பேப்பர்ல என்ன இருக்கோ அதை சால்வ் பண்ணிட்டு வந்து நீங்க இந்த பேப்பர் எக்ஸ்பிளனேஷன் பார்த்தாலும் சரி இல்ல ஒன்ஸ் பேப்பர் எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்டு போயிட்டு தென் அந்த பேப்பரை எடுத்து சால்வ் பண்ணாலும் சரி அது உங்களோட விருப்பம் தான். PDF அந்த பேப்பருக்கான PDF லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். நீங்க அங்க போயிட்டு என்ன பண்ணிக்கலாம் அந்த PDF டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த செஷன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ நல்லா படிச்சுட்டே இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நாங்க பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொன்னா கரண்ட் அஃபேர் செஷன்ஸ் கூட போயிட்டு இருக்கு. ஸோ அந்த செஷன் உங்களுக்கு கண்டிப்பா மெயின்ஸ் எக்ஸாமுக்கு டெஃபினட்டா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ எல்லாருமே என்ன பண்ணுங்க கண்டிப்பா அந்த வீடியோஸ் வந்து பார்த்துட்டு போங்க. ஸோ ப்ரீவியஸ் மந்த் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் நாங்க கவர் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம் சரியா. ஸோ அதனால வந்துட்டு அதையும் என்ன பண்ணுங்கன்னா சேர்த்து பார்த்துட்டு போங்க. ரொம்பவே உங்க எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பேப்பர் எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கும் போது ஒரு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம். ஸோ ப்ரிலிம்ஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி போய் ஒரு கொஸ்டினை அட்டென்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் நான் எதை சூஸ் பண்ணணும் எனக்கு எது தேவை எது தேவையில்லை எப்படி வந்து நான் So NACL AO அப்படிங்கும் போது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் PO லெவல் ஒரு ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் லெவல். ஸோ ஆஃபீஸர் லெவல் எக்ஸாம் அப்படிங்கும் போது டெஃபினட்டா ஸோ என்னோட லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ கிளர்க்குங்கும் போது இப்போ RRB கிளர்க்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க கிளர்க் அப்படிங்கும் போது டெஃபினட்டா உங்களுக்கு என்ன ஆகும்னா பெருசா நீங்க எந்த டிஃபிகல்ட்டியுமே ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. பிகாஸ் எனக்கு ரொம்ப சிம்பிளிஃபைட் ஃபார்ம் எப்படி சொல்றது மேக்ஸிமமே ஈஸி டு மாடரேட் லெவல்ல தான் எப்படி இருக்கும்னா உங்க கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. பட் PO லெவல் அப்படிங்கும் போது ஈஸி டு மாடரேட்டாவும் இருக்கலாம் மாடரேட் டு டிஃபிகல்ட் லெவலா கூட இருக்கலாம். அது நீங்க எழுத போற அந்த பர்டிகுலர் ஸ்லாட்டை பொறுத்தது. அது நீங்க எல்லாருமே எக்ஸாம் எழுதுற எல்லாருமே கண்டிப்பா என்ன பண்ணிருப்போம் அந்த விஷயத்தை ஃபேஸ் பண்ணிருப்போம். ஸோ பிகினர்ஸுக்கும் இந்த விஷயம் எல்லாமே என்ன பண்ணிக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்படிங்கும் போது இந்த இடத்துல ஒரு பேப்பர் எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கும் போது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம். ஸோ ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் நான் என்ன அட்டென்ட் பண்ணணும் எதெல்லாம் எடுத்தா என்னால மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் ஸ்கோரிங் பார்ட்னு சொல்லிட்டு எனக்கு ஆப்டியை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு சரியா. ஸோ அந்த ஸ்கோரிங் பார்ட் என்னென்ன அந்த ஸ்கோரிங் பார்ட்டை எப்படி நம்ம ஈஸியா அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் என்ன பண்ண போறோம்னா இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் சரியா. ஸோ PO எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் என்னால டெஃபினட்டா என்ன பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பா 25+ என்னால என்ன பண்ண முடியும் சால்வ் பண்ண முடியும். ஒரு PO அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன்னா மினிமம் 25 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா எல்லாராலையுமே என்ன பண்ண முடியும் சால்வ் பண்ண முடியும் சரியா. சோ அந்த 25 கொஸ்டின்ஸ் எல்லாருமே அதாவது நல்ல அப்ளிகேஷன் ப்ராப்ளம் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாரா இருந்தாலும் சரி இந்த மினிமம் 25 மார்க் எல்லாராலையும் என்ன பண்ண முடியும் வாங்க முடியும். சோ அதுக்கு எனக்கு யாரு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ் யூஷுவல் சிம்பிளிஃபிகேஷன் ஆர் அப்ராக்சிமேஷன். சோ இதுல இருந்து டெஃபினட்டா எனக்கு கொஸ்டின் வந்துடும். தென் என்ன இருக்கும் அப்படின்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் 5 மார்க்ஸ்க்கு வந்துடும். தென் என்ன இருக்கும் அப்படின்னா மிஸ்ஸிங் நம்பர்ஸ் எனக்கு ஒரு 5 மார்க்ஸ்க்கு வந்துடும். இதுவே என்னாச்சு எனக்கு ஓவராலா 15 மார்க்ஸ் ஆயிடுச்சு. ஸோ சம் கேசஸ்ல என்ன கேட்கலாம் அப்படின்னா குவான்டிட்டி 1 இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு பதிலா குவான்டிட்டி 1 குவான்டிட்டி 2 கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு.
இது இல்லனா டேட்டா சஃபிஷியன்சி கேட்கறதுக்கும் என்ன இருக்கு சான்சஸ் இருக்கு. சோ எல்லாமே வந்து என்ன ஆகும்னா இதுக்குள்ள இருக்குதா. சோ எனக்கு என்னெல்லாம் கேட்பாங்க அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் கேட்கலாம், குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கேட்கலாம், மிஸ்ஸிங் நம்பர்ஸ் கேட்கலாம், இல்ல இதெல்லாம் தாண்டி கொஞ்சம் மாடரேட் லெவலா கேட்கணும் அப்படின்னு சொன்னா குவான்டிட்டி 1 குவான்டிட்டி 2 கேட்கலாம், அப்படி இல்லாட்டி டேட்டா சஃபிஷியன்சி என்ன பண்ணலாம் நமக்கு கேட்கலாம். சோ அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டேட்டா இன்டர்பிரேஷன். கிளியரா? சோ இப்போ டேட்டா இன்டர்பிரேஷன் அப்படிங்கும் போது சோ இதுல இருந்து மினிமம் 5 மார்க் क्वेश्चन வரும், மேக்ஸிமம் 10 மார்க் क्वेश्चन வரும். 10 மார்க்னா ரெண்டு செட் ஆஃப் டிஏ எனக்கு என்ன பண்ணுவாங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. சோ அத வச்சு நான் என்ன பண்ணனும் சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லணும். சோ அப்ப இங்கே வந்து பார்த்தோம்னா எனக்கு சிம்பிளிஃபிகேஷன், குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், மிஸ்ஸிங் நம்பர்ஸ் இது கேட்டாலே எவ்வளவு ஆச்சு எனக்கு 15 மார்க்ஸ் ஆச்சு. சோ இங்க வந்து டேட்டா இன்டர்பிரேஷன் ரெண்டும் கேட்கலாம், இல்ல ஒரு டேட்டா இன்டர்பிரேஷன் கேட்டுட்டு டேட்டா சஃபிஷியன்சி கூட என்ன பண்ணலாம்னா 5 மார்க் கேட்கலாம். சோ இதெல்லாம் சேர்த்து எனக்கு எவ்வளவு மார்க் வந்துருச்சுப்பா. சோ 5 10 15. சோ டேட்டா சஃபிஷியன்சி ரெண்டு கேட்டாங்கன்னா 25 மார்க்ஸ் இங்கே வந்துருச்சு. இல்ல மினிமம் 20 மார்க்ஸ் ஆவது கண்டிப்பா என்னால என்ன பண்ண முடியும், பேசிக்கா என்னால ஒரு பிஓ எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணி மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். சோ அப்ப இந்த பார்ட் தான் நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இருக்கக்கூடிய அந்த 20 மினிட்ஸ்ல அட்டெண்ட் பண்ணணும். பிகாஸ் நமக்கு என்னது செக்ஷனல் டைமிங் இல்லையா. சரியா? ஆப்டிங்கிறது ஒரு 20 மினிட்ஸ், ரீசனிங்கிறது 20 மினிட்ஸ், இங்கிலீஷ்ங்கிறது 20 மினிட்ஸ். அப்ப அந்த 20 மினிட்ஸ்ல 20 to 25% சால்வ் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்தியான விஷயம். 25 क्वेश्चनக்கு மேல நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படினா கூட அதுவும் ரொம்ப நல்ல விஷயம் தான். பட் 20 to 25 அட்டெம்ப்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து PO லெவல் ஆஃப் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே எப்படி இருக்கும்னா நல்ல ஒரு எஃபிஷியன்ட்டான ஒரு விஷயம் தான். அது எங்கேயுமே தப்பே கிடையாது. சோ அப்ப அதனால அப்போ நான் என்னோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் யார் அட்டெண்ட் பண்ணணும், ஐதர் சிம்பிளிஃபிகேஷன் ஆர் அப்ராக்சிமேஷன் உங்களோட கிவன் ஸ்லாட்ல என்ன இருக்கோ அதுதான். சரியா? சோ ஸ்லாட் வைஸ் என்ன ஆகும்னா வேரி ஆகும். சோ ஒரு ஸ்லாட்ல சிம்பிளிஃபிகேஷன் கேட்டாங்கன்னா இன்னொரு ஸ்லாட்ல அப்ராக்சிமேஷன் கேட்கலாம், இல்ல ஒரு ஸ்லாட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கேட்டிருந்திருப்பாங்க. சோ அந்த ஸ்லாட்ல மிஸ்ஸிங் நம்பர்ஸ் மேபி மிஸ் ஆயிருந்திருக்கலாம். சோ அப்ப அடுத்த ஸ்லாட்ல என்ன பண்ணுவாங்கன்னா குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் மிஸ் ஆகும், மிஸ்ஸிங் நம்பர்ஸ் கொடுத்திருக்கலாம். சோ இந்த மாதிரி ஸ்லாட் வைஸ் எனக்கு டிஃபரன்சஸ் இருக்கும். சரியா? சோ இப்ப NSCLAO பொறுத்த வரைக்கும் ஒரு இன்சூரன்ஸ் எக்ஸாம். சோ இன்சூரன்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் என்ன கண்டிப்பா வந்து ஒரு PO லெவல் அப்படிங்கும்போது அது எங்கேயுமே குறைச்சலா இருக்காது, நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. சோ அப்ப யாரா இருந்தாலும் சரி டெஃபினட்டா இந்த மாதிரி நான் ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சு போய் ஒரு क्वेश्चन அட்டெண்ட் பண்றேன் அப்படிங்கும்போது டெஃபினட்டா உங்களுக்கு என்ன ஆகும்னா இது எல்லாமே புரியும். சரியா? சோ பார்த்தோனே இத அட்டெண்ட் பண்ணா என்னால 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும், இத அட்டெண்ட் பண்ணனா எனக்கு 3 to 4 மார்க்ஸ் வந்துரும், இத அட்டெண்ட் பண்ணனா 5 மார்க்ஸ் அப்படியே வந்துரும். சோ இந்த எல்லா விஷயங்களுமே நம்ம அந்த क्वेश्चन பிக் பண்றதுல தான் இருக்கு. சரியா? சோ இந்த क्वेश्चंस எப்படி பிக் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா எனக்கு 31st क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க, அப்ளிகேஷன் ப்ராப்ளம். எப்பவுமே எடுத்தோனே எதை ஸ்டார்ட் பண்ண கூடாது அப்படின்னா அப்ளிகேஷன் ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ண கூடாது. சோ அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தோம்னா up to 40. அப்ப அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தோம்னா 31 ல இருந்து 40 क्वेश्चंस யாரா இருக்காங்க, அப்ளிகேஷன் क्वेश्चंसா இருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் 41 ல இருந்து என்ன ஆரம்பிக்குது எனக்கு அப்ராக்ஸிமேஷன். அப்ராக்ஸிமேஷன் ஸ்டார்ட் ஆகுது. சோ அப்ராக்ஸிமேஷன் வந்து பார்த்தோம்னா from 41 to 45 வந்து எனக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா அப்ராக்ஸிமேஷன். சோ 41 to 45 வந்து பார்த்தோம்னா அப்ராக்ஸிமேஷன். சோ நெக்ஸ்ட் செட் என்னன்னு பார்த்தோம்னா from 46. சோ 46 ல இருந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா 46 to 50 டேட்டா இன்டர்பிரேஷன். சோ என்ன சார்ட்னு பார்த்தோம்னா ஒரு டேபிள் சார்ட் கொடுத்திருக்காங்க வித் பெர்சன்டேஜ். சோ டேபிள் சார்ட் வித் பெர்சன்டேஜ் தான் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா எனக்கு கொடுத்திருக்காங்க. சோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம்னா 51 to 55. சோ another DI. So 51 to 55 வந்து பார்த்தோம்னா another data interpretation கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு simple line chart கொடுத்திருக்காங்க. கிளியரா? This is one simple line chart. So 51 to 55 simple line chart. So next என்ன கொடுத்திருக்காங்க, quadratic equation from 56 to 60. So quadratic equations ஒரு 5 questions கொடுத்திருக்காங்க. ஓகேவா? 56 to 60 5 questions கொடுத்திருக்காங்க. Next 61. So from 61 வந்து பார்த்தோம்னா number series. நம்பர் சீரிஸ் வந்து பார்த்தோம்னா from 61 to 65 வந்து பார்த்தோம்னா நம்பர் சீரிஸ். கிளியரா? சோ அப்போ இதெல்லாம் என்ன பண்ணிக்கிறோம், நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரியா? ஏன்னா நம்ம வந்து இங்க ஆன்லைன் டெஸ்ட் இல்ல, இது எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கறனால ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம் இதெல்லாம் இங்க இருக்கு. அப்ப இது என்ன வைஸ் எப்படி, அதாவது எந்த வைஸ்ல நான் வந்து என்ன பண்ணணும் அட்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம யாரை சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா அப்ராக்சிமேஷன். கிளியரா? சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன், நான் அப்ராக்சிமேஷன் சால்வ் பண்ண போறேன். கடகடன் பார்த்துட்டு ஒரு குவிக் வியூ வந்து என்ன பண்ணிடணும்னு நான் போயிட்டு வந்துடணும். சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சால்வ் பண்ண போறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அப்ராக்சிமேஷன். சோ அப்ராக்சிமேஷன் from 41 to 45.
So first question என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். So first வந்து பார்த்தோம்னா approximation பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. So first வந்து பார்த்தோம்னா 59.98. அப்ப இத பார்த்தோம்னா என்ன சொல்லலாம் 60% அப்படின்னு சொல்லலாமா? So 60% of 580. அப்ப இந்த percentageக்கு 00 cancel பண்ணிடலாமா? அப்ப remaining இருக்கிறது யாரு நமக்கு 6 into 58. So let it be 6 into 58 divided by 14. Okay, is equal to what? 56 minus x. Clear? So இப்போ 14 டேபிள்ல என்ன வரும் எனக்கு approximation. So 58 நான் approximate என்ன எடுத்துக்கிறேன் 56 னு எடுத்துக்கிறேன். 14 டேபிள்ல 56 வந்து பார்த்தோம்னா எவ்வளவு டைம்ஸ் 4 டைம்ஸ். அப்ப 16 4s are என்னது sorry 6 4s are என்னது 24. So அப்ப minus x inside வரும்போது இந்த 24 அந்த சைடு போகுமா? அப்ப plus 24 இங்க போகும்போது என்னோட ஆன்சர் என்னவா இருக்கும் 32 ஆ இருக்குமா? given optionல 32 க்கு நியர்பை தான் என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்குமா? அப்ப given optionல என்னோட ஆன்சர் என்னது 31. கிளியரா? next one 544.95 அப்படிங்கிறது என்ன எழுதலாம் 545 ஆ 39.99 என்ன எழுதலாம் 40. இது வந்து பார்த்தோம்னா 545. So 545 plus 40 வந்து பார்த்தோம்னா 585 ஆ. So 585 divided by what 45. So இது என்ன டேபிள்ல கேன்சல் ஆகுது எனக்கு 45 585 9 டேபிள் எடுக்கலாமா? எப்படி 9 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம்னு பார்க்கறேன்னா 45 9 மல்டிபிள் 585 9 மல்டிபிளா. So அப்ப 9 டேபிள்ல கேன்சல் பண்ணா 5 டைம்ஸ் 6 times வந்து 54. இங்க வந்து பார்த்தோம்னா 16 6 times வந்து 54 carry 4 5 times. அப்ப 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 13 times. அப்ப given optionல என்னோட ஆன்சர் என்னது 13. சோ மறுபடியும் சால்வ் பண்ணி இங்க 13 எழுதணும் அவசியம் இல்ல 65 divided by 5 னு பார்த்தாலே என்னோட ஆன்சர் என்னது 13. next one 586 square root of 586 அப்படினா approximationங்கறனால 786 ஓட nearest value யாருன்னு பார்க்கணும். nearest square value யாருன்னு பார்க்கணும் 784 யாரோட value 28 ஓட வேல்யூவா. so 28 divided by x into 16 is equal to அப்ப இங்க 16 இருக்கு அங்க 1025ங்கறத நான் என்ன எடுத்துக்க போறேன் approximate 1024 because எனக்கு 16 multiples தான் யார் எனக்கு 1024 அப்படிங்கிறது கேன்சல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக எடுத்துக்கிறேன். இப்போ நான் 16 டேபிள் எடுத்து சால்வ் பண்றேன் அப்படிங்கும்போது 256 into 4 times ஆ. சோ அப்போ அதாவது 16 into 16 வந்து 256 டைரக்டா தெரிஞ்சதுனா சால்வ் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி 116 6 are 96 carry 6 4 times 64 116 4 times அப்ப 28 divided by 4 னா என்னது 7 ஆ. clear x on side போய்டும் 4 இந்த சைடு வந்துரும். so 7 தான் என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும். next question இங்க என்ன இருக்கு 730 இங்க வந்து 1670 minus 120 into 2.99 இங்க என்ன இருக்கு 3 இருக்கு. அப்ப 150 into 3 இங்க யாரு minus 450. ஓகேவா? இங்க 1670 730 இங்க 30 மட்டும் எடுத்து இது கூட ஆட் பண்ணீங்கன்னா 1700 1670 கூட இங்க இருக்கிற 30 இங்க 730 இருக்கு. கிளியரா? இந்த 30 இது கூட ஆட் பண்ணா என்னது 1700 இங்க ரிமைனிங் ஒரு 700 இருக்கா 1700 plus ஒரு 700 யாரு 2400 சோ அப்ப 2400ல 450 போக ரிமைனிங். கிளியரா? அப்போ 2400ல 400 போச்சுனா 2000ல 50 போச்சுனா ரிமைனிங் 1950. அப்ப என்னோட ஆன்சர் என்னது 1950. next one so 35 square minus 15 square 35 square na enadhu 5 5s are 25 4 3s are 12 1225 15 square enadhu 225 so 1225 la 255 போச்சுனா 1000 ஆ. கிளியரா? இந்த மைனஸ் x அன் சைடு போயிட்டு அந்த சைடு எடுத்துட்டு வரலாமா 25 ஸ்கொயரா 25 ஸ்கொயர்னா என்னது 625 அப்ப 1000ல இப்ப இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணது போக 1000 minus 625 னா என்னோட ஆன்சர் என்னது 375. கிளியரா? யாருக்கு எந்த டவுட்டும் இல்லல்ல? அப்ப 41 to 45 approximation complete பண்ணிட்டோமா? next என்ன கொடுத்திருக்காங்க? அப்ப approximation complete பண்ணியாச்சு. so next யார்கிட்ட போணும்னா quadratic equation என்ன பண்ண போறோம் சால்வ் பண்ண போறோம். 56 to 60 quadratic equation. so இத போய் அப்ரோச் பண்ணலாம். so ஆர்டரை நல்லா பாத்துக்கோங்க என்ன ஆர்டர்ல என்னோட எக்ஸாம்ல என்னோட क्वेश्चंस ப்ரோசீட் பண்ணனும் அப்படினுட்டு. சாரி அத நான் delete பண்ணிட்டேன். so நம்ம ஆர்டர் நமக்கு தெரியும். so continue பண்ணலாம். x square minus 10x plus 25 is equal to 0. அப்ப 25 இருக்கு நான் என்ன பண்ணனும் நானு 5 5s are 25 அப்ப x ஓட values என்னது plus 5 y square is equal to 25 னா
+5 ஒரு வேல்யூ மைனஸ் பிளஸ் மைனஸ் 5 +5 கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பேருமே ஈக்குவலா -5 கம்பேர் பண்ணும்போது ரெண்டு 5மே கிரேட்டரா -5 +5 கம்பேர் பண்ணும்போது கிரேட்டர் அப்ப என்ன சைன் வந்தது ஈக்குவல் சைன் வந்தது கிரேட்டர் சைன் வந்தது அப்ப ஃபைனலி கம்பைன் பண்ணி எழுதும் போது என்ன எழுதணும் நானு x greater than or equal to 5 னு எழுதணும் கிளியரா நெக்ஸ்ட் ஒன் சோ இங்க வந்து பார்த்தோம்னா 8 உம் 6 உம் இருக்கு 8 உம் 6 உம் இருக்கு அப்படிங்கும்போது 8 ஆல 6 ஆல டிவைட் பண்ணணும்ங்கற அவசியம் கிடையாது ஜஸ்ட் ஆரம்பத்துல என்ன பண்ணுங்கன்னா LCM மட்டும் எடுத்துருங்க 8 க்கு 6 க்கு LCM எடுத்தா என்ன வரும் எனக்கு 24 வரும் சோ 24 வச்சுக்கோங்க இப்போ இந்த ஹோல் டர்மையும் நான் என்ன பண்ண போறேன்னா இந்த 8 வந்து 24 ஆகணும்னா என்னது into 4 அப்ப இதுக்கு வர்ற ஆன்சர் என்ன பண்ணனும் நானு into 3 8 3s are தான் என்னது 24 கிளியரா அப்ப into 3 இந்த இடத்துல பண்ண போறோம் இங்க 6 ஆல என்ன நம்பரை மல்டிப்ளை பண்ணா 24 இந்த ஹோல் டர்ம்க்கு வர ஆன்சரை into 4 கிளியரா சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்துறலாம் இத கண்டுபிடிச்சிடுவோம் ஓகே சோ அப்போ இங்க என்ன இருக்கு 8 இருக்கு 15 இருக்கு எனக்கு என்ன வேணும் 26 வேணும் அப்ப இங்க யார் வந்துருவாங்க 4 2s are 8 5 3s are 15 அப்ப 15 உம் 8 உம் வந்து பார்த்தோம்னா எனக்கு கிடைக்கல அப்ப இங்க வந்து பார்த்தோம்னா 4 2s are 8 5 3s are 15 அப்ப 5 4s are 20 3 2s are 6 அப்ப 20 யும் 6 உம் 26 அப்ப என்னென்ன ஃபேக்டர்ஸ் வருது 20 னு ஒரு ஃபேக்டர் 6 னு ஒரு ஃபேக்டர் இந்த ஃபேக்டர்ஸ் யாரால மல்டிப்ளை பண்ணனும் 3 ஆல மல்டிப்ளை பண்ணனும் சரியா அப்ப 60 என்ன 60 -20 -6 வரும் சோ அப்ப 3 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது சோ ஆன்சர்ல இருந்து நான் வெளில எடுத்து எழுதும்போது யார் வந்துருவாங்க எனக்கு பிளஸ் அப்ப +60 6 3s are என்னது 18 ஓகேவா ரெண்டு கம்பேரிசன் பிளஸ்ல வந்துடுச்சு அடுத்து வந்து பார்த்தோம்னா 6 இருக்கு 21 இருக்கு 21 into 6 என்னது 126 எனக்கு இங்க வேணும் 23 வேணும் அப்ப இங்க யார் வந்துருவாங்க நமக்கு 6 21 எனக்கு 23 வேணும் அப்படிங்கும்போது இந்த 21 என்ன எழுதலாம் நான் 7 3s are 21 ன்னு எழுதலாமா கிளியரா அப்ப 6 3s are 18 18 plus 7 னா வராது 7 6 are 42 இங்கேயும் எனக்கு கிடைக்கல சோ இப்ப அடுத்து என்ன பண்ண போறேன்னா 3 2s are 6 ன்னு இத பிரிச்சுக்க போறேன் சோ அப்ப இங்க வந்து பார்த்தோம்னா 7 2s are 14 3 3s are 9 அப்பயும் கிடைக்கலையா சோ இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் 3 2s are 6 7 3s are 21 இப்பயும் நமக்கு கிடைக்கல 3 3s are 9 7 2s are 14 இப்பயும் கிடைக்கல 21 into 6 என்னது நமக்கு 1 6 are 6 6 2s are 12 126 க்கு ஃபேக்டர்ஸ் 126 க்கு ஃபேக்டர்ஸ்னா 6 டேபிள்ல எடுத்தேனா யார் வந்துருவாங்க இது வந்து பார்த்தோம்னா 21 அதே தான் எடுத்துறோம் இல்லையா அப்ப என்ன மிஸ் மேட்ச் ஆகுது 23y அப்படினு கொடுத்திருக்காங்க இல்லையா சோ 23y அப்படிங்கும்போது எனக்கு 23 வரணும்னா எங்க மிஸ்டேக் நடந்திருக்கு 23 அப்படிங்கும்போது 7 2s are 14 ஓகே சாரி 7 2s are 14 3 3s are 9 14 9 யார் வந்துட்டாங்க நமக்கு 23 சாரி நான் அதை யோசிக்கவே இல்லை எக்ஸ்ட்ரீம்லி சாரி சோ அப்போ இங்க என்ன வந்துட்டாங்க 14 9 வந்துட்டாங்களா அப்ப இங்க வந்து என்னோட ஃபேக்டர்ஸ் யார் பார்த்தோம்னா 14 and 9 கிளியரா அப்ப 14 into 4 யார் எனக்கு 56 அப்ப பிளஸ் 56 9 4s are யாரு 36 அப்ப 56 கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பேருமே என்னது இது கிரேட்டர் வேல்யூ இது லெஸ் வேல்யூ அப்போ ஒரு இடத்துல கிரேட்டரும் லெஸ் தானும் வந்துச்சுன்னா டெஃபினட்டா என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க ரிலேஷன்ஷிப் கேன் நாட் பி எஸ்டாப்ளிஷ்டா இருப்பாங்க கிளியரா நெக்ஸ்ட் ஒன் 2x ஸ்கொயர் சோ இங்க வந்து பார்த்தோம்னா 2 3 இருக்கு அப்ப இத வந்து நான் டிவைட் பண்ணாம சால்வ் பண்ணனும் அப்படினா வர்ற ஆன்சர் ஹோலா வந்து யாரோட மல்டிப்ளை பண்ணனும் 3 ஆல மல்டிப்ளை பண்ணனும் இந்த ஹோல் வேல்யூவை யாரால மல்டிப்ளை பண்ணனும் 2 ஆல மல்டிப்ளை பண்ணனும் சோ அப்படி பாக்கும்போது 27 into 27 2 அப்படிங்கும்போது இங்க யார் வந்துருவாங்க நமக்கு 15 வரணுமா 27 into 2 னா 54 9 6 are 54 அப்ப 9 6 are 54 ங்கும்போது 9 3s are 27 என்ன 27 minus 27 6 3s are 18 minus 18 then இங்க வந்து பார்த்தோம்னா 16 3s are 48 6 8s are 48 அப்ப 6 8 அப்படிங்கும்போது so common number 6 2s are 12 8 2s are 16 8 2s are 16 minus 12 கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பேருமே என்னது எனக்கு less than minus 16 கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பேருமே less than so finally என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க x less than y ஆ இருப்பாங்க அப்ப given option என்னோட ஆன்சர் என்னது x less than y next one
2x square minus 21. 21 into 2 என்னது 42. 7 6 are 42 வா? அப்ப 7 6 are 42 அப்படிங்கும் போது so இந்த டேர்மை நான் மட்டும் என்ன பண்ணிக்கிறேன், இங்க ஆல்ரெடி 6 இருக்கு. so சேம் கோஎஃபிஷியன்ட் வரதுக்காக இந்த டேர்மை மட்டும் நான் என்னென்ன பண்ணிக்கிறேன்னா into 3 வர்ற ஆன்சரை into 3 பண்ணிக்க போறேன். so அப்படி நான் பண்ணிக்கும் போது யார் வந்துருவாங்க அப்படின்னா இப்பதான் சொன்னேன் 21 into 2 42. 7 6 are 42. அப்ப என்ன சைன் வரணும் எனக்கு, இங்க பிளஸ் இங்க மைனஸ். ரீரைட் பண்ணி எழுதும்போது மைனஸ் பிளஸ். அப்ப 7 3s are 21 என்ன 21 minus 21. 6 3s are 18 என்ன 18 எனக்கு plus 18. கிளியரா? அடுத்து 6 5s are 30. 6 5s are 30 னா 10 3s are 30 யா? சோ அப்பதானே 13 வரும். அப்ப minus 10 minus 3. கிளியரா? minus 10 கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பேருமே என்னது less than. minus 3 கம்பேர் பண்ணும்போது less than greater than. அப்போ ஒரு less than ஒரு greater than வந்துருச்சு. இங்க வந்து பார்த்தோம்னா இது வந்து பார்த்தோம்னா less than, இது வந்து greater. அப்போ ஒரு less than ஒரு greater வந்துருச்சுனால answer relationship cannot be established. Next one. இங்க again 2 6 again இந்த term என்ன பண்ண போறேன் நான் 3 ஆல மல்டிப்ளை பண்ண போறேன். 12 2s are 24, 8 3s are 24. அப்ப 8 3s are 24 அப்படிங்கும்போது 8 3s are 24. அப்போ எடுத்து எழுதும்போது மைனஸ், அப்ப 8 3s are 24 minus 24, 3 3s are 9 minus 9. அடுத்தது 12 6 are 72, 9 8s are 72. அப்ப 9 8s are 72 னா minus 9 minus 8. minus 9 கம்பேர் பண்ணும்போது less than equal. இங்க வந்து பார்த்தோம்னா less than. அப்ப less than equal வந்ததுன்னா என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க, less than or equal to இருப்பாங்க. தேர்ட் ஆப்ஷன். கிளியரா? அப்ப குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மிஸ்ஸிங் நம்பர்ஸ் பார்க்க போறோம். சரியா? So missing numbers அப்படிங்கும்போது இங்க யார் இருக்காங்க 300 300 294 270 210. so அப்ப நான் இங்க என்ன பண்ண போறேன்னா டிஃபரன்ஸ் எடுக்க போறேன். டிஃபரன்ஸ் வந்து பார்த்தோம்னா இங்க 0, இங்க வந்து பார்த்தோம்னா என்ன கிடைக்குது டிஃபரன்ஸ் எனக்கு 6, இங்க வந்து 24 கிடைக்குது, இங்க வந்து பார்த்தோம்னா என்ன கிடைக்குது எனக்கு 60 கிடைக்குது. அப்ப 0 6 24 60 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ அப்படி அகைன் நான் டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் எடுக்கும்போது இங்க வந்து பார்த்தோம்னா 6, இங்க வந்து பார்த்தோம்னா 18, இங்க வந்து பார்த்தோம்னா 36. அப்போ 6 into 3 6 into 6 அப்ப 6 into 9 சான்ஸ் இருக்கா? சோ அப்போ 6 18 36 அப்படிங்கும்போது so again difference எடுத்தேனா 12, இங்க difference எடுத்தோம்னா யார் வருவாங்க 18. அப்போ throughout difference எனக்கு 6 6 6 னு கிடைக்குது. அப்ப 210. கிளியரா? சோ அப்ப 210 36 னா அடுத்தது யாரா இருந்திருப்பாங்க into 3 210 okay fine. so throughout என்ன ஆயிருக்கு எனக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. so டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கும்போது 120. அப்ப 60ங்கிறது அடுத்தது என்ன ஆயிருக்கும் எனக்கு 120 ஆயிருக்கும் இல்லையா? 0 6 24 60 120. so அப்போ 120 அப்படிங்கும்போது இங்க யாரா இருந்திருப்பாங்க எனக்கு into 2 அப்படிங்கும்போது so அப்போ 120 எவ்வளவு டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா so 120 டிக்ரீஸ் பண்ணணும். இதுல 210 ல இருந்து 120, 210 ல இருந்து 120 என்னது 90யா? கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். so 16 8. 16 8 அப்படிங்கும்போது இங்க 0.5 16 into 0.5 தானே 8. 8 வந்து 12 ஆகிறதுக்கு என்னது into 1.5 இங்க into 2.5 அப்ப கண்டிப்பா இங்க யாராதான் இருந்திருப்பாங்க 3.5. 35 into 3 105 0. அப்ப 105.0 னா என்னோட ஆன்சர் என்னது 105. 35 into 3 னா 105. next question 158. 158 வந்து 78. அப்படியே 158 78 நியர்பை ல பாதி, அப்படியே half the value. அப்ப 158 divided by 2 னா யாரு 79. அப்ப 79 minus 1. அப்ப divided by 2 minus 1. கிளியரா? அப்ப divided by 2 னா யார் வந்துருவாங்க இங்க 39. 39 minus 1 38. அப்ப divided by 2 minus 1, இங்க divided by 2 minus 1. divided by 2 னா 9, 9 minus 1 என்னது எனக்கு 8. கிளியரா? next one 2 3. 2 வந்து 3 ஆகிறதுக்கு into 1 plus 1 3 7 ஆகிறதுக்கு into 2 plus 2 அப்ப into 1 plus 1 into 2 plus 2 into 3 plus 3 into 4 plus 4. அப்ப கண்டிப்பா இங்க into 5 plus 5. அப்ப யூனிட் டிஜிட் வெரிஃபிகேஷன் பண்ணலாம். 9 5s are 45. 5 plus 1 6. given optionல 6ல எந்த ஆன்சர் முடியுதோ அதான் என்னோட ஆன்சரா இருக்கும். அப்ப இங்க ஒரு ஆன்சர் வந்து எனக்கு எதுல முடியுது 6ல முடியுது. அங்க என்ன இருக்கு 720
720 அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் எதுல முடிஞ்சிருந்தது எனக்கு 6ல முடிஞ்சிருந்தது அப்ப இதுதான் என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் so 101 118 84 135 67 both increasing and decreasing order இருக்கு இல்லையா so 101 1 to 84 84 to 67 so அதே மாதிரி 118 so 135 to something அப்ப 101ல இருந்து 84 எவ்வளவு டிக்ரீஸ் ஆயிருக்கு -17 84 to 67 -17 இங்க எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு +17 அப்ப இங்க இருந்து இங்க டெஃபினட்டா +17 தானே இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அப்ப 135 +17 அப்படிங்கும்போது 7 + 5 வந்து 2 கேரி 1 4 5 52 given ஆப்ஷன்ல 52 முடியற ஒரே ஒரு ஆன்சர் யாரு இதுதான் அப்ப இதுதான் என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும் அப்ப 5 questions from missing numbers என்ன பண்ணியாச்சு நம்ம சால்வ் பண்ணியாச்சு இப்போ இந்த மூணு முடிச்சதுக்கு அப்புறம் எங்க போணும் நம்ம டேட்டா இன்டர்பிரேஷன் போணும் டேட்டா இன்டர்பிரேஷன்லயும் எனக்கு என்ன தெரியணும்னா சூசிங் தெரியணும் சரியா சோ டேட்டா இன்டர்பிரேஷன்ல எனக்கு கரெக்டா சூஸ் பண்ண தெரியணும் So first நம்ம என்ன ப்ரிஃபர் பண்ண போறோம்னா லைன் சார்ட் ப்ரிஃபர் பண்ண போறோம் சரியா சோ இந்த லைன் சார்ட்கான வேல்யூஸ் வந்து பார்த்தோம்னா So என்ன கொடுத்திருக்காங்க refer the graph and answer the question number of people who travel from Ludhiana to Jalandhar by trains X and Y on 6 different days so XY கொடுத்திருக்காங்க different values கொடுத்திருக்காங்க so அப்ப Monday to Saturday கான values so first question என்ன கொடுத்திருக்காங்க so அப்ப இதுல values clear-ஆ இல்லங்கறனால தனியா இங்க values எழுதி போட்டீங்க just note it so அப்ப இங்க வந்து பார்த்தோம்னா இத சால்வ் பண்ண போறோம் so first question என்ன கொடுத்திருக்காங்கன்னா what is the average number of people traveling by train Y on Monday Wednesday Friday Saturday so train Y Monday Wednesday Friday Saturday so y எடுத்துக்கலாம் Monday Wednesday so 230 190 then வந்து பார்த்தோம்னா Friday Saturday add பண்ண எனக்கு ஓவராலா என்ன கிடைக்குது so அப்ப இந்த நாலு வேல்யூஸ் தான் எடுத்துக்க போறோம் so listen carefully so 230 Monday Wednesday 230 190 200 100 எவ்வளவு ஆச்சு 300 30 90 120 300 plus 120 420 again 160 260 420 420 plus 420 க்கு என்ன கண்டுபிடிக்கணும் நான் ஆவரேஜ் கிளியரா இப்ப 420 ஆவரேஜ் அப்படிங்கும்போது அப்போ ஆவரேஜ்னா இங்க 1 2 3 4 420 plus 420 840 divided by 4 கிளியரா 840 total வந்து 840 divided by 4 பார்த்தோனே ஆன்சர் சொல்லிடலாம்ல 210 given ஆப்ஷன்ல என்னோட ஆன்சர் என்னது 210 clear next question என்ன கொடுத்திருக்காங்க number of people who traveled by train X on Sunday is 10% less than the people who traveled by same train on Saturday what is the respective ratio between the number of people who traveled on Thursday and those who traveled on Sunday by the same train அப்படினு கேட்டிருக்காங்க x வந்து Sunday ஓட வேல்யூல up to Saturday தான் இருக்கு so Saturday அப்போ Sunday ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா Saturday வை கம்பேர் பண்ணும்போது 10% கம்மி on train X அப்போ Saturday வந்து 320 இதுல 10% கம்மி அப்ப 320 ல 10% 32 அப்ப 320 ல 32 போச்சுனா ரிமைனிங் என்ன இருக்கும் 30 போச்சுனா 290 அப்ப 288 இதுதான் Sunday கான வேல்யூ அப்ப 288 is to வேற என்னது Thursday கான வேல்யூ அப்ப x ல Thursday கான வேல்யூ என்னது 180 280 ங்கும்போது ரெண்டு பேருமே 9 மல்டிபிள் சோ ரெண்டு சைடும் இருக்கக்கூடிய 9 மல்டிபிளுக்கு என்ன ஆயிடும் எனக்கு கேன்சல் ஆயிடும் சோ அப்ப இது வந்து பார்த்தோம்னா 20 இது வந்து பார்த்தோம்னா 32 20 is to 32 அப்படிங்கும்போது என்ன டேபிள் எடுத்துக்கலாம் நான் 4 டேபிள்ல கேன்சல் பண்ணேன் அப்படினா 5 டைம்ஸ் இது 8 டைம்ஸ் அப்ப given ஆப்ஷனோட ஆன்சர் என்னது 5 is to 8 கிளியரா next one what is the difference between the total number of people who traveled by train X on Monday and Wednesday together so Monday Wednesday together train X Monday Wednesday 310 250 total என்னாச்சு 560 clear ஆயிடு so 560 and total number of people who traveled by train Y on Tuesday Saturday 220 260 total 480 so 560 minus 480 ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னது 60 sorry 80 560 480 டிஃபரன்ஸ் என்னது 80 அப்ப given option ஓட ஆன்சர் 80 next one total number of people who traveled by both the given trains together on Tuesday it was person more than the total number of people who traveled by both the given trains Friday Tuesday க்கும் Friday க்கும் both the given trains அப்ப Tuesday Friday total 280 220 500 next 500 ஒரு வேல்யூ next Friday வந்து பார்த்தோம்னா
240, 160, 240, 300, 400. So 500, 400. நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா percentage more. Percent more na difference என்னது 100. Denominatorல percentage more na lowest value. அப்ப 100 divided by 400 into 100. So 0000 cancel. 100 divided by 4 na யார் எனக்கு 25%. Given option and answer என்னது 25%. Next one. Number of people who traveled by train Y decreased by what % from Monday to Thursday? Monday to Thursday train Y அப்படிங்கும்போது 230, 120. என்ன difference வருதுப்பா நமக்கு 120. So difference வந்து பார்த்தோம்னா 100, 110 difference வருது இல்லையா? So இப்போ 110 divided by எனக்கு percentage decrease னா எனக்கு denominatorல highest value வருமா 110 divided by 230 into 100 0 cancel பண்ணிடலாம் சரியா? 230 வந்து பார்த்தோம்னா அந்த 23 வந்து 23 ஓட 50% என்னது 11.5 அப்ப இங்க நியூமரேட்டர்ல என்ன இருக்கு 11 இருக்கா அப்ப 50% வந்து 11.5 அப்படினா எனக்கு எவ்வளவு கம்மியா இருக்கு 0.5 கம்மியா இருக்கு கிளியரா அப்ப 50 ல எவ்வளவு கம்மியா இருக்கு 0.5 எனக்கு கம்மியா இருக்கு ரொம்ப ஒரு கம்மியான வேல்யூ தான் அப்ப கண்டிப்பா என்னோட வேல்யூ யாரா இருப்பாங்கன்னா 50% க்கு ரொம்ப நியர்பை வேல்யூவா இருப்பாங்க அப்ப given optionல just 0.5 வேல்யூ தான் கம்மியாகுதுங்கறனால 50 க்கு just கம்மியாகிறது வந்து பார்த்தோம்னா கண்டிப்பா given optionsல யாரா தான் இருக்க முடியும் 49.55 தான் இருக்க முடியும் கிளியரா யாருக்கு டவுட் இல்லல இது ஓகேவா புரிஞ்சுதா நெக்ஸ்ட் ஒன் பாப்போமா அப்போ 5 questions from data interpretation line chart முடிஞ்சது சரியா சிம்பிள் questions தான் சோ நெக்ஸ்ட் வந்து data interpretationல டேபிள் chart ஒன்னு பார்த்தோம் இல்லையா சோ இப்ப இந்த டேபிள் chart இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம அப்ரோச் பண்ணலாம் ஓகே டேபிள் சார்ட் கொடுத்திருக்காங்க சார்ட்ட பார்த்தோன்னே எல்லாம் பயந்துட கூடாது அது மட்டும் இல்லாம மிஸ்ஸிங் டேபிள் சார்ட் சரியா இத பார்த்தோன்னே எல்லாம் பயப்படணும்ங்கற அவசியம் இல்ல கடைசில பார்த்தா இது ரொம்ப சிம்பிளா இருந்திருக்கும் சரியா சோ டென்ஷன் மட்டும் ஆயிரவே கூடாது சோ நீங்க நோட் பண்ண வேண்டியது லெவல்ல தான் சோ பாரு இப்பெல்லாம் கேக்குறாங்க அப்போ ஒரு PO ஓட லெவல் எப்படி இருக்கும் பாக்கிறதுக்கு தான் பயம்படுத்துற மாதிரி இருக்குமே தவிர ஒன் சால்வ் பண்ணனும் நம்ம தெளிவா கான்செப்ட்ல கிளியரா இருந்து கை வச்சிட்டோம்னா டெஃபினட்டா அதை ஈஸியா என்ன பண்ணிடலாம் நம்ம சால்வ் பண்ணிடலாம் சரியா சோ நமக்கு தேவை அந்த இடத்துல அந்த क्वेश्चனை பாக்கும்போது நமக்கு வேண்டியது கான்ஃபிடன்ஸ் சோ இந்த கான்ஃபிடன்ஸ் லாக் ஆச்சு அப்படினா டெஃபினட்டா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னா இது இவ்ளோ பெருசா இருக்கு ஐயோ இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ண முடியாது போல நெகட்டிவ் தாட்ஸ் நமக்குள்ள வரவே கூடாது சரியா சோ பெருசா இருக்கு ஓகே நான் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் சால்வ் பண்றேன் அப்படி சொல்லிட்டு இத வச்சிட்டு இப்போ என்ன பண்ணோம் நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு எங்க வந்தாச்சு நம்ம இந்த இடத்துக்கு வந்தாச்சு சரியா சோ அப்ப இதையும் நம்மளால என்ன பண்ண முடியும்னா ஈஸியா அப்ரோச் பண்ணி சால்வ் பண்ண முடியும் சோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சோ இங்க வந்து பார்த்தா என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா சோ ஸ்டேட் A ஸ்டேட் B கொடுத்திருக்காங்க 21 ல இருந்து 25 so number of appeared candidates the percentage of appeared candidates who qualified இப்ப ஸ்டேட் ஏல அப்பியர் ஆனவங்க குவாலிஃபை ஆனவங்க ஸ்டேட் B ல அப்பியர் ஆனவங்க குவாலிஃபை ஆனவங்கள பத்தி பேசிருக்காங்க சோ அப்ப few values வந்து மிஸ் ஆகுது let it be சோ இத நம்ம எங்க இருந்து தான் எடுத்துக்க முடியும்னா from given question சால்வ் பண்ணும்போது தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சோ இங்க வந்து பார்த்தோம் அப்படினா ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க சோ அப்ப இங்க வந்து பார்த்தோம்னா 360 வந்து அப்பியர் ஆயிருக்காங்க அது 40% குவாலிஃபைட் அப்படினா ரிமைனிங் 60% யாரா இருப்பாங்க குவாலிஃபை ஆகாதவங்களா இருப்பாங்க unselected unqualified அப்படிங்கறவங்களா இருப்பாங்க சோ இப்ப இந்த இடத்துல வந்துட்டு அப்பியர்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஸ்டேட் A ல லிசன் கேர்ஃபுல்லி ஸ்டேட் A ல 2021 ல குவாலிஃபை ஆகாத candidates those who are not qualified அப்படினு கேக்குறாங்கன்னு வெச்சுக்கோங்களேன் அப்ப not qualified னா அப்ப 360 தான் 100% கிளியரா 360 தான் 100% குவாலிஃபை ஆனவங்க 40% னா not qualified யாரா இருந்திருப்பாங்க 60% from state A அப்ப state A ல 2021 ல 360 members அப்பியர் ஆயிருக்காங்க அதுல 40% qualified னா not qualified யாரா இருப்பாங்க 60% இருப்பாங்க கிளியரா சோ இதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே இப்ப இது அதே தான் இங்க இப்ப 500 members state B in 2023 ல 500 members வந்து அப்பியர் ஆயிருக்காங்க அப்பியர் ஆனதுல வந்து பார்த்தோம்னா 49% qualified அப்ப 49% qualified னா ரிமைனிங் 51% யாரா இருப்பாங்க நமக்கு not qualified இருப்பாங்க புரியுதா இதுதான் கான்செப்ட் இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா கொடுத்திருக்கிற क्वेश्चनக்கு ஆன்சர் சொல்ல சொல்றோம் ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க if the respective ratio between number of qualified candidates from state B so state B பத்தி தான் பேசுறாங்க 2024 2025 வந்து 9:15 அப்படினா எனக்கு தேவை number of qualified candidates from state B in 2025 so அப்ப இங்க வந்து என்னன்னா எனக்கு 2024 க்கும் 2025 க்குமான ரேஷியோ 2024 ல குவாலிஃபை ஆனவங்க 420 ல 30% 10% என்னது
42. அப்ப 30% என்னது 10% into 3. அப்ப 42 into 3 na 3 2s are 6, 4 3s are 12. அப்ப என்ன வந்துருச்சு எனக்கு 126. அப்ப இந்த 126 யாரு நமக்கு இந்த 126 தான் யாருன்னு பார்த்தோம்னா 9 parts. இங்க கொடுத்திருக்கிற ரேஷியோ குவாலிஃபை ஆனவங்களுக்கு 9:15. அப்ப 9 parts தான் 126. நமக்கு என்ன வேணும் 15 parts வேணுமா? கிளியரா? இங்க 9 மல்டிபிள் இருக்கு. listen carefully. இங்க 9 மல்டிபிள் இருக்கு. இதுவும் 9 மல்டிபிள், இது 3 மல்டிபிள். இங்க 9 மல்டிபிள்க்கு 9 மல்டிபிள் என்ன ஆயிடும் எனக்கு கேன்சல் ஆயிடும். கிளியரா? 9 மல்டிபிள்க்கு 9 மல்டிபிள் என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும். 1 9s are 9, 1 9s are 9, carry 3 4 times. கிளியரா? 36. அப்போ இங்க 14ல ஒரு 7 மல்டிபிள் இருக்கு, 15ல ஒரு 3 மல்டிபிள் 5 மல்டிபிள். கிளியரா? அப்போ ஏன்னா 7 மல்டிபிள் தான் என்னவா இருக்க போது என்னோட ஆன்சரா இருக்கு. இப்போ given ஆப்ஷன்ல 7 மல்டிபிள் நம்ம எடுத்து இப்ப 195 7 மல்டிபிள் கிடையாது, 247 மல்டிபிள் கிடையாது, 187 மல்டிபிள் கிடையாது, 210 என்னது எனக்கு 7 மல்டிபிளா. சோ ஜஸ்ட் பார்த்தோனே நான் என்ன சொல்லலாம் ஆன்சர் சொல்லலாம். சால்வ் பண்ணி நீங்க மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் சொல்றதுனாலும் சொல்லலாம். இத கேன்சல் பண்ணீங்கன்னா 126 டிவைடட் பை 9. சோ 9 மல்டிபிள் கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப எவ்வளவு டைம்ஸ் 14? அப்ப எவ்வளவு டைம்ஸ் வந்து 126 14 டைம்ஸ். அப்ப 14ங்கிறது 7 மல்டிபிள். அப்ப டெஃபினட்டா என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க 7 மல்டிபிளா இருப்பாங்க. சோ இப்ப இந்த 14ல 7 மல்டிபிள் இருக்கு, 15ல என்ன இருக்கு 3 மல்டிபிள் இருக்கு. கிளியரா? 21ங்கிறது both 7 and 3 மல்டிபிளா, 5 மல்டிபிள் கூட. ஓகேவா? சோ ஓகேவா? புரிஞ்சுதா எப்படி எழுதணும்னு புரிஞ்சுதா? ஆப்ஷன்ஸ் பார்த்தோனே என்ன பண்ணியாச்சு நம்ம ஆன்சர் சொல்லியாச்சா? நெக்ஸ்ட் ஒன், the average number of qualified candidates from state A in 2021 22 23 is 230. அப்ப from 3 states from A அப்ப 230. அப்ப average 230 na total என்னது எனக்கு into 3 அப்ப 690. அப்ப total வந்து பார்த்தோம்னா 690. கிளியர்? இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா இதுல 2023ல என்னன்னு கேக்குறாங்க. 2023ல வந்து எவ்வளவு பேரு what is the number of qualified candidates? அப்ப qualify ஆனவங்க 230 னா எனக்கு 2021ல qualify ஆனவங்க 40% அப்ப 36 into 4 because 10% 36. அப்ப 40% 36 into 4. அப்ப 6 4s are 24, carry 2, 4 3s are 12, 14, 36 into 4 144, 22 50%. 650 ல 50% divided by 2 அப்ப 325. அப்ப 144 325 டோட்டலா என்ன ஆச்சுப்பா நமக்கு 964 469. அப்ப இங்க என்ன வந்துட்டாங்க நமக்கு 469. சோ இங்க வந்து பார்த்தோம்னா இங்க வந்து 1 given ஆப்ஷன்ல 1ல முடியக்கூடிய ஆன்சர் 2 இருக்கு. கிளியரா? 90ல 69 போச்சுனா 90ல 69 போச்சுனா ரிமைனிங் என்ன இருக்கும் நமக்கு 31 இருக்கும் இல்லையா? கிளியரா? 31 70 21. சரியா? அப்ப 90ல 69 போக ரிமைனிங் என்ன இருக்கும் எனக்கு 21 இருக்கும். கிளியரா? நெக்ஸ்ட் ஒன், out of the number of qualified candidates from state B in 2021, the respective ratio of male and female candidates is 5:2. If the number of female qualified candidates from state B in 2021 is 54, what is the number of appeared candidates, both male and female, from state B in 2021? So first என்ன பண்றாங்கன்னா state B 2021. State B 2021 qualified 42%. Qualify ஆனதுல 42%ல male female 5:2ங்கிற ரேஷியோல இருக்காங்க. அப்ப 42% இத 5:2ங்கிற ரேஷியோல பிரிச்சேன் அப்படின்னா டோட்டலா 7 parts. அப்ப 6 அப்ப 6 5s are 30, 30%. 6 னா 12. சரியா? அப்ப 12% இது வந்து பார்த்தோம்னா மேல் அண்ட் ஃபீமேல். கிளியரா? இஃப் த நம்பர் ஆஃப் ஃபீமேல் குவாலிஃபைட் ஃப்ரம் ஸ்டேட் பி 2021 54. அப்ப ஃபீமேல் என்னது 12%. அப்ப 12% தான் 54 அப்படின்னா எனக்கு தேவை என்னது appeared candidates. appeared candidates 100%. குவாலிஃபை ஆனவங்க 42, அந்த 42ல 12% ஃபீமேல் வந்து 54 னா அப்பியர் ஆனவங்க 100% எவ்வளோ? அப்ப இத சால்வ் பண்ணும்போது கேன்சல் பண்ணிடலாம். 6 டேபிள்ல கேன்சல் பண்ணா 2 டைம்ஸ், இது 9 டைம்ஸ். 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 50. கிளியரா? அப்ப 450. given ஆப்ஷன்ல என்னோட ஆன்சர் என்னது 450. அப்போ given ஆப்ஷன் பார்க்கலாமா? given ஆப்ஷனோட ஆன்சர் என்னது 450. கிளியரா? சோ எவ்வளவு ஈஸியா சால்வ் பண்ண முடியுது பாருங்க பெர்சன்டேஜ் யூஸ் பண்ணி. What is the difference between the number of qualified candidates in state B 2022 and that in 2023? 2022 35 40%. அப்ப 40% னா என்ன பண்ணனும் நானு 350, 10% 35, 40% னா double then double. 35 double பண்ணா என்னது 70, 70 double பண்ணா 140. அப்போ எனக்கு 2022ல குவாலிஃபை ஆனவங்க யாரு 140.
கிளியரா? நெக்ஸ்ட் 2023 அப்போ 500ல 49%, 500ல 50% வந்து பார்த்தோம்னா 250, 1% என்னது 5, 250ல 1% போக ஐ மீன் 5 போக ரிமைனிங் 245, அப்போ 140க்கும் 245க்கும் உள்ள டிஃபரன்ஸ். கிளியரா? அப்ப ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னது 105. கிளியரா இது? நெக்ஸ்ட் ஒன், number of appeared candidates from state A increased by 100% from 4 to 25. So அப்போ 24ல இருந்து 25 க்கு 100% increase ஆகுதுன்னா 24ல 100% இருந்த அந்த appeared candidates ஓட count 2025ல 200% ஆகுது. கிளியரா? The total number of qualified candidates from state A 2024-25 வந்து பார்த்தோம்னா 440. அப்ப 100ல 30% னா என்னது 30யா? அப்ப 30%. நெக்ஸ்ட் 200ல 40%, 200ல 40% னா என்னது 80யா? அப்ப 80%. அப்போ இங்க 2024ல குவாலிஃபை ஆனவங்க 30%, இங்க 80%. அப்ப டுகெதர் வந்து 440. அப்ப 30 plus 80 110%. இந்த 110% தான் வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க 440 சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன வேணும் appeared candidatesனா 100% எவ்வளவுன்னு வேணுமா? கிளியரா? அப்ப 1 times இது 4 times 10 4s என்னது 400 given optionல என்னோட ஆன்சர் என்னது ஸ்டேட் A 2024 னு கேட்டனால 400, இதுவே 2025 னு கேட்டிருந்தாங்கன்னா 200% என்ன பண்ணிருக்கணும் நானு கண்டுபிடிச்சிருந்திருக்கணும். கிளியரா? புரிஞ்சுதா இது? அப்போ எனக்கு என்ன முடிஞ்சது டேட்டா இன்டர்பிரேஷன்ல டேபிள் சார்ட்டும் முடிஞ்சது. அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா என்ன இருக்கு அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. சோ இந்த அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸ் இப்ப நம்ம அப்ரோச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். Fine. So first question என்ன கொடுத்திருக்காங்க respective ratio of curved surface area and total surface area of a cylinder is 8:15. The curved surface area of the cylinder is 1408 cm square. What is its height அப்படின்னு கேக்குறாங்க. சோ அப்ப எனக்கு என்ன வேணும் அப்படின்னா height வேணும். அப்ப முதல்ல நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா எனக்கு curved surface area என்னன்னு கொடுத்துட்டாங்க. total surface areaக்கும் curved surface areaக்கும் இருக்கக்கூடிய என்ன கொடுத்திருக்காங்க எனக்கு ரேஷியோ கொடுத்திருக்காங்க. அப்ப CSA TSA வந்து பார்த்தோம்னா எனக்கு யாரா இருப்பாங்க CSA TSA அப்படிங்கும்போது 2 pi RH divided by 2 pi r h plus r. இது யாருக்கு ஈக்குவல் 8:15 க்கு ஈக்குவலா? கிளியரா? அப்போ 2 pi r கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் 15h 8h plus 8r 15h 8h வந்து பார்த்தோம்னா 7h is equal to 8r. அப்ப h க்கும் r க்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ வந்து பார்த்தோம்னா 8:7. கிளியரா? அப்ப curved surface area of the cylinder வந்து 1408. அப்ப 1408 னா curved surface area 2 into 22 by 7 into so RH. so RH அப்படிங்கும்போது 8x 7x னா 56x square is equal to யார் எனக்கு 1408. அப்ப x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சா h ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? h ஓட வேல்யூ 8 மல்டிபிள் given optionல 8 மல்டிபிள் யார் நமக்கு 16 and 24 தான் 8 மல்டிபிள். அப்ப ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தான் என்னோட ஆன்சரா இருக்க போறாங்க. சோ அப்ப 22 அப்படிங்கும்போது எந்த டேபிள்ல கேன்சல் பண்ணலாம் நானு 22 into 2 44, 44 into 3 132. அப்ப 3 times 132, 2 times 88. சோ அப்ப அடுத்தது ரிமைனிங் கேன்சல் பண்ற மாதிரி யார் இருக்காங்க 7 8s are 56, 1 times 4 times. அப்ப x square is equal to 4 னா x ஓட வேல்யூ என்னது 2, x ஓட வேல்யூ 2 னா ஹைட் வந்து 8 பார்ட்ஸ். அப்ப 8 into 2 னா என்னோட ஆன்சர் என்னது 16. கிளியரா? கிளியரா? அது யாருக்கும் எந்த டவுட்டும் இல்ல. நெக்ஸ்ட் ஒன் போலாமா? நெக்ஸ்ட் ஒன், A and C started a business and B joined after 4 months from the start of the business. The respective ratio between the investment of A, B and C was 3:6:2. If B share in annual profit was rupees 500 more than C share, what was the total annual profit அப்படின்னு கேக்குறாங்க. சோ அப்ப A, B, C னு சொல்லிட்டு மூணு பேர் இருக்காங்க. Aவும் Cயும் தான் ஃபர்ஸ்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. இவரோட இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ வந்து பார்த்தோம்னா 3:6:2. பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணது Aவும் Cயும் தான். அப்ப பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி 4 months கழிச்சு தான் B பிசினஸ் குள்ள வராங்க. சோ இப்ப B பிசினஸ் குள்ள 8 months இருந்திருப்பாங்க. தென் A and C வந்து பார்த்தோம்னா அது டோட்டல் ஆனுவல் ப்ராஃபிட் கால்குலேட் பண்ற வரைக்கும் 12 months இருந்திருப்பாங்க. இப்ப நான் சால்வ் பண்றேன் அப்படிங்கும்போது 4 டேபிள்ல சால்வ் பண்ணா 3 times 2 times 3 times again 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா 1 3s are 3, 2 times 6 1 3s are 3. so 3:4:2. B share in annual profit more than C share. அப்ப 500 more. அப்ப B க்கும் C க்கும் இருக்கக்கூடிய ஷேர் டிஃபரன்ஸ் வந்து பார்த்தோம்னா என்னது 500. 500 means 2 parts. 2 parts தான் 500 அப்படின்னா எனக்கு தேவை annual profit. annual profit எவ்வளவு 9 parts. கிளியரா?
2 into 250 தானே 500. அப்ப 9 into 250 25 into 9 2250 given optionல என்னோட ஆன்சர் என்னது 2250. கிளியரா? and to 9 multiple தான் என்னோட ஆன்சரா இருக்கும். 9 multiple நான் கன்சிடர் பண்றேன்னா given optionல எல்லாருமே யார் எனக்கு 9 multiple, அதனால தான் சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்றோம். இல்லனா ஈஸியா நான் இந்த இது கண்டுபிடிக்கிறேன்ல, ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிக்கிறேன்ல, டோட்டல் ஆனுவல் ப்ராஃபிட்டிங் வந்து 9 பார்ட்ஸ் வருது இல்ல, அப்ப given optionல 9 பார்ட்ஸ் தான் என்னவா இருக்கும், 9 multiple தான் என்னவா இருக்கும், என்னோட ஆன்சரா இருக்கும். given option எல்லாமே எனக்கு 9 multiple இருக்கனால என்னால இத வச்சு என்ன சொல்ல முடியாது, ஆன்சர் சொல்ல முடியாது. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன், ஆப்ஷனை வச்சு ஆன்சர் சொல்ல முடியாது, அதனால தான் சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன், 12 liters of pure water was added to vessel containing 62 liters of pure milk. 38 liters of the resultant mixture was then sold and some more quantity of pure milk and pure water was added to the vessel. The respective ratio of 4:1. The resultant respective ratio of milk and water in the ratio of 5:1. What was the quantity of pure milk added in the vessel அப்படின்னு கேக்குறாங்க. சோ நம்ம கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா pure milk and pure water இருக்கு. சோ அப்ப எதென்ன குவாண்டிட்டில இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 64 liters of pure milk, 12 liters of pure water. 38 liters of the resultant mixture was taken out. அப்ப இந்த pure milkக்கும் pure waterம் என்ன ரேஷியோல இருக்காங்க நமக்கு, சோ என்ன ரேஷியோல இருக்காங்கன்னு செக் பண்ணலாமா? சோ ரேஷியோ வந்து பார்த்தோம்னா 16:3. சோ என்ன ரேஷியோல இருக்காங்க, 16:3. இந்த 16:3ங்கிற ரேஷியோல இருந்துதா நான் 38 லிட்டர்ஸ் வெளியில எடுக்க போறேன். அப்ப 16 into 3 38 லிட்டர்ஸ், 19 பார்ட்ஸ். 19 பார்ட்ஸ் தான் வந்து 38 லிட்டர்ஸ் அப்படின்னா 1 பார்ட் என்னது 2. அப்ப 16 2s are என்னது 32. அப்ப 64ல இருந்து 32 லிட்டர்ஸ் வெளியில எடுக்கிறேன். 3 2s are 6, இங்க இருந்து 6 லிட்டர்ஸ் வெளியில எடுக்கிறேன். கிளியரா? அப்ப இங்க ரிமைனிங் எவ்வளவு இருக்கும் எனக்கு, 32 liters of pure milk, 6 liters of pure water ரிமைனிங் இருக்கும். இப்ப இது கூட நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 4 parts of pure milk, 1 part of pure water. அப்ப 4 parts of pure milk னா 4x, 1 part of pure water னா water. இந்த ரேஷியோல நான் என்ன பண்றேன், ஆட் பண்றேன். சோ அப்ப ரிசல்டன்ட் மிக்சர் என்னவா இருக்காங்க அப்படின்னா 5:1 இருக்காங்க. கிளியரா? அப்ப இத நான் சால்வ் பண்ணலாமா? சோ எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா 32 plus 4x divided by 6 plus x யாருக்கு equal 5/1. அப்ப 32 plus 4x அப்படியே தான் இருக்கும். இங்க வந்து பார்த்தோம்னா 6 5s are 30 plus 5x. அப்ப 4x 5x x. கிளியரா? 32 30 டிஃபரன்ஸ் வந்து 2. அப்ப x is equal to 2. அப்ப x is equal to 2 அப்படின்னா what was the quantity of pure milk added? 4x. 4x னா 4 multiple. அப்ப 4 into 2ங்கும் போது 8 liters of pure milk was added. அப்ப given optionல என்னோட ஆன்சர் என்னது 8. 4 multiple னு தெரிஞ்சிருச்சு. given optionல 4 multiple வந்து பார்த்தோம்னா 3 ஆப்ஷன் இருக்காங்க and 4 கூட இருக்கு. கிளியரா? சோ அதனால சால்வ் பண்ணி என்ன சொல்லியாச்சு, நம்ம ஆன்சர் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் ஒன், A bought a certain quantity of apples at a total of rupees 800. He sold 1/4 of the apple at 25% loss. So அப்போ எனக்கு டோட்டலா வந்து அப்போ 4 parts இருக்கு. டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் வந்து 4 parts. இதுல 1 part வந்து 25% loss. அப்ப ரிமைனிங் வந்து எவ்வளவு லாஸ்க்கு எவ்வளவு ப்ராஃபிட்டுக்கு வித்திருந்தாங்கன்னா எனக்கு ஓவரால் ப்ராஃபிட் 5% கிடைச்சிருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. சோ அப்போ 1 part 3 part இதுதான் வந்து குவான்டிட்டி ரேஷியோ. கிளியரா? இதுல ஃபர்ஸ்ட் வந்து 25% ஆஃப் செல்லிங் பிரைஸ் யாரா இருப்பாங்க, 75%. ஓவரால் ப்ராஃபிட் வந்து பார்த்தோம்னா 5%. அப்போ எனக்கு ஓவரால் செல்லிங் பிரைஸ் 105%. கிளியரா? அப்ப இங்க என்ன ப்ராஃபிட்க்கு செல் பண்ணிருப்பாங்கன்னு கேக்குறாங்க. அப்ப இங்க ஏதோ சம் வேல்யூ வரப்போகுது. இந்த வேல்யூ வந்து செல்லிங் பிரைஸ். அப்ப ரிமைனிங் நான் செல் பண்ணதுக்கு. அப்ப அதுதான் வந்து என்ன ரேஷியோன்னு சொல்லியிருக்கோம்னா 1:3 அப்படிங்கிற ரேஷியோல என்ன பண்ணிருக்காங்க, செல் பண்ணிருக்காங்க. அப்ப 75 105 என்ன டிஃபரன்ஸ் கிடைக்குது நமக்கு 30. அப்போ 3 தான் வந்து 30 அப்படின்னா 1 என்னது 10. கிளியரா? சோ மிடில் வேல்யூ மீன் வேல்யூவை கம்பேர் பண்ணும்போது ஒரு சீப்பர் வேல்யூ இது கம்மியா இருந்ததுன்னா இது அதிகமா தானே இருக்கும். அப்ப இங்க என்னன்னு தெரிஞ்சிருச்சு, எனக்கு 10ன்னு தெரிஞ்சிருச்சா. அப்ப 105 கூட 10 ஆட் பண்ணா யார் வந்துருவாங்க, 115%. கிளியரா? அப்ப 100% காஸ்ட் பிரைஸ்னா ரிமைனிங் 15% யாரா இருப்பாங்க, எனக்கு செல்லிங் பிரைஸ் ரிமைனிங் 15% என்னவா இருப்பாங்க, ப்ராஃபிட்டா இருப்பாங்களா. அப்ப 15% தான் என்னவா இருக்கும், என்னோட ஆன்சரா இருக்கும். கிளியரா? இது நெக்ஸ்ட் ஒன், a person has to travel from point A to B in certain time. Traveling at a speed of 6 km per hour, he reaches 20 minutes early, and traveling at a speed of 4 km per hour, reaches 30 minutes late.
what is the distance from point A to B? அப்ப இங்க late கொடுத்திருக்காங்க, ஒரு late கொடுத்திருக்காங்க, ஒரு early கொடுத்திருக்காங்க. ஒரு late ஒரு early கொடுத்தா time difference என்ன பண்ணணும், நானு add பண்ணணும். So time difference வந்து பார்த்தோம்னா 20 30 டோட்டலா 50 minutes. time difference வந்து 50 minutes. So அப்ப distance கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் நம்ம, change in speed அப்படிங்கும் போது s1 into s2 divided by s2 minus s1 into td. அப்போ ரெண்டு ஸ்பீட வந்து பார்த்தோம்னா 6 into 4 divided by difference, speed and difference வந்து பார்த்தோம்னா 2, time difference வந்து பார்த்தோம்னா 50 minutes. இது hours மாத்துறதுக்கு 50 by 60. clear-ஆ? அப்போ 1 6 are 6, 10 times இங்க 0 cancel பண்ணிக்கலாமா, 1 times இது 2 times, அப்ப 5 2s are என்னது 10, அப்ப 10 கிலோமீட்டர். அப்ப distance என்னன்னு கிடைச்சிருச்சு எனக்கு, 10 கிலோமீட்டர்னு கிடைச்சிருச்சு. புரிஞ்சுதா இது? next one, 24 men can complete a piece of work in 16 days. 20 women can complete the same piece of work in 18 days. What is the respective ratio between the amount of work done by 32 men in one day and the amount of work done by 36 women in? So, அப்ப 32 men one day, 36. அப்ப one day comparison கேக்குறாங்க. 24 men 16 days அப்படிங்கும் போது 1 men ஓட one day work என்னவா இருக்குன்னு பார்க்கணும். இங்க 24 men ஓட one day work வந்து 1 by 16 னா ஒரு மென்னோட ஒன் டே ஒர்க் என்னவா இருக்கும் எனக்கு, அப்ப மென் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா 1 by 24 into 60 16 இது மென்னா. கிளியரா? கம்பாரிசன். சோ men is to women. women வந்து பார்த்தோம்னா 20 women 18 days. அப்ப 20 womenோட ஒன் டே ஒர்க் வந்து 1 by 18 னா ஒரு womenோட ஒன் டே ஒர்க் என்னவா இருக்கும், 1 by 20 into 18. எனக்கு என்ன கம்பாரிசன் வேணும், amount of work done by 32 men in one day. அப்ப இங்க எவ்வளவு men கொடுத்திருக்காங்க, ஒரு மென்னோட ஒன் டே ஒர்க் வந்து 1 by 24 into 16 னா 32 men. இங்க வந்து பார்த்தோம்னா 36 women. கிளியரா? சோ அப்ப இத சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், ஆன்சர் கிடைச்சிரும். அப்போ 1 times 2 times 1 times 2 times 1 times 12 times. next 1 times 2 times 2 times 10 times. clear-ஆ? அப்போ 12 10 வந்து பார்த்தோம்னா 6 times 5 times. இது clear-ஆ? அப்போ 1 by 6 is to 1 by 5-ஆ? 1 by 6 is to 1 by 5 னா ஆன்சர் என்னது, 5 is to 6. அப்போ one day comparison of 32 men 36 women 5 is to 6. work done, one day work. ஓகேவா? comparison 5 is to 6. clear-ஆ? next one, a certain sum is divided among A, B and C in such a way that A gets rupees 20 more than 1/3 of the sum, B gets 30 less than 2/5 of the sum and C gets rupees 330. What is the total sum involved? So எப்பவுமே நம்ம என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னா, ஒரு given questionல more than one fraction பார்த்தாச்சுன்னா, more than one fraction பார்த்தாச்சுன்னா denominatorக்கு என்ன எடுக்கணும், நான் LCM எடுக்கணும். அப்ப 3 க்கு 5 க்கு LCM எடுத்தா என்னது 15. அப்ப டோட்டலா இங்க எவ்வளவு பார்ட்ஸ் இருக்கு, 15 பார்ட்ஸ் இருக்கு. கிளியரா? இப்போ இதை யாரு ஸ்பிளிட் பண்ணி எடுத்துக்க போறாங்கன்னா ஏபிசின்னு சொல்லிட்டு 3 பேர் எடுத்துக்க போறாங்க. இதுல ஃபர்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா, A gets rupees 20 more. ஏக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னா 20 rupees அதிகமா கிடைக்குது. எதை கம்பேர் பண்ணும்போது 1/3 of the sum. டோட்டல் சம் என்னது 15 parts. இதுல 1/3 என்னது 5 parts. அப்ப 5 parts. கிளியரா? அடுத்தது B gets 30 less. B க்கு 30 ரூபாய் கம்மியா கிடைக்குது. கிளியரா? 30 ரூபாய் கம்மியா கிடைக்குது. less than எதை விட 2/5 of the sum. 2/5 of the sum. total sum 15. சரியா? 1/5 வந்து 5 னா 2/5 வந்து என்னது எனக்கு, சாரி 1 part I mean 15 into 2 by 5. 15 into 2 by 5 னா யாரு 6-ஆ? அப்ப 6 parts minus 30. அப்ப 5 parts 6 parts. total 15 parts 11 parts போக remaining 4 parts. கிளியரா? இப்போ இங்க எனக்கு வெறும் 15 parts மட்டும் தான் total. கிளியரா? அப்ப 15 parts வரணும்னா இங்க நான் சம் வேல்யூ என்ன பண்ணணும், இங்க -30. இங்க என்ன பண்ணனா எனக்கு மைனஸ் again ஒரு -30 னா ஒரு +30 வந்ததுனா தான் -30 மைனஸும் பிளஸும் என்ன ஆகும், கேன்சல் ஆகும். அப்ப இங்க நான் யாரை ஆட் பண்றேன், +10 ஆட் பண்றேன். +20 +10 +30 -30 கேன்சல் ஆயிடும். அப்ப எனக்கு அழகா 15 பார்ட்ஸ் வந்துடுச்சா? அப்ப இதுல C gets 330. அப்ப 4p + 10 தான் வந்து பார்த்தோம்னா 330. அப்ப 4p 320-யா? அப்ப p யோட வேல்யூ என்னது 80-யா? கிளியரா? 10 அந்த சைடு போச்சுனா 320. 4p is equal to 320 னா ஒரு பார்ட் எவ்வளவு 80. அப்ப ஒரு பார்ட் 80 னா டோட்டல் சம் இன்வால்வ்ட். அப்ப 15 பார்ட்ஸ் தானே டோட்டல் சம். 15 into 8. 15 into 8. 15 into 8 வந்து 12 I mean 120 1200. அப்ப given optionல என்னோட ஆன்சர் என்னது 1200.
கிளியரா? இன்னொரு விஷயம் என்ன சொல்லலாம்னா இந்த இடத்துல 15 பார்ட்ஸ்ங்கிறது 3 மல்டிபிளா? given ஆப்ஷன்ல 3 மல்டிபிள் தான் என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும். பட் இங்க 1200ங்கிறது 3 மல்டிபிள், 1500ங்கிறது 3 மல்டிபிள். வேற என்ன 3 மல்டிபிள் இருக்கு? இது 3 மல்டிபிள் கிடையாது, இது 3 மல்டிபிள் கிடையாது, இதுவும் 3 மல்டிபிள் கிடையாது. அப்ப ரெண்டு 3 மல்டிபிள் இருக்கு. இந்த 15 பார்த்தோனே 3 மல்டிபிள் தான் என்னோட ஆன்சர்னு சொல்லலாம். சரியா? அப்ப given ஆப்ஷன்ல ரெண்டு 3 மல்டிபிள் இருக்கனால நம்மளால டெஃபினட்டா என்ன பண்ண முடியல? இதான் ஆன்சர்னு சொல்ல முடியல. சோ சால்வ் பண்ணி என்ன பண்ணியாச்சு? ஆன்சர் சொல்லியாச்சு. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். present age of Pia is equal to Lima's age 6 years ago. பியாவோட ஏஜ் எப்படி இருக்கு அப்படின்னா லிமாவோட ஏஜ் 6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன, அதாவது லிமா is equal to Lima's age 6 years ago. அப்போ லிமா மைனஸ் 6 இயர்ஸ் 6 வருஷம் கழிச்சு பார்த்தா அப்ப இந்த இடத்துல லிமாக்கும் பியாக்கும் இருக்கக்கூடிய ஏஜ் டிஃபரன்ஸ் என்னது? 6 இயர்ஸ். கிளியரா? 6 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ பிட்வீன் பியாஸ் ஏஜ் அண்ட் லிமாஸ் ஏஜ் வில் பி 7:6. 6 இயர்ஸ் கழிச்சு ஏஜ் ரேஷியோ 7:9 அப்படின்னா இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இருக்கக்கூடிய ஏஜ் டிஃபரன்ஸ் வந்து நீங்க எத்தனை வருஷம் கழிச்சு கால்குலேட் பண்ணாலும் என்னதுதான் எனக்கு 6 இயர்ஸ் தான். புரியுதா? ஏஜ் டிஃபரன்ஸ் எப்படி இருக்கீங்க எனக்கு சேமா இருக்கு. நீங்க 12 வருஷம் எடுத்துக்கிட்டாலும் சரி, 24 வருஷம் எடுத்துக்கிட்டாலும் சரி, பியாக்கும் லிமாக்கும் இருக்கக்கூடிய ஏஜ் டிஃபரன்ஸ் என்னவா தான் இருக்கும்? 6 இயர்ஸா தான் இருக்கும். அப்ப 6 இயர்ஸ் என்ஸ் அப்படிங்கும் போது 7:9 டிஃபரன்ஸ் என்னது? பியாக்கும் லிமாக்கும் இருக்கக்கூடிய ஏஜ் டிஃபரன்ஸ். இவங்களுக்கு 7x 9x தான் 2x. இந்த 2 பார்ட்ஸ், இந்த டிஃபரன்ஸ் 2 பார்ட்ஸ் தான் யாருக்கு ஈக்குவல்? 6 க்கு ஈக்குவல். சரியா? 6 இயர்ஸ் டிஃபரன்ஸ் இல்ல. அப்ப 2 வந்து 6னா 1 பார்ட் என்னது? 3. 1 பார்ட் வந்து 3னா எனக்கு பியாவோட பெர்சன்டேஜ் வேணும். பியாவோட பெர்சன்டேஜ்னா எனக்கு 6 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா 1 பார்ட் வந்து 3னா 7 பார்ட்ஸ் 21. 6 வருஷத்துக்கு அப்புறம் தான் 21 வயசு ஆக போது யாருக்கு? பியாக்கு. அப்ப பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அதுல இருந்து 6 என்ன பண்ணணும்? நான் மைனஸ் பண்ணணும். அப்ப 21 minus 6 யார் எனக்கு? 15 இயர்ஸ். அப்ப given ஆப்ஷனோட ஆன்சர் என்னது? 15 இயர்ஸ். கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். 10,200 was partly invested in scheme A 10% compound interest for 2 years and partly in scheme B 6% simple interest for 5 years. Both schemes earn equal interest. How much was invested in scheme A? அப்ப எனக்கு இந்த இடத்துல என்ன சேம்? இன்ட்ரெஸ்ட் சேம். அப்ப இன்ட்ரெஸ்ட் சேம் அப்படிங்கும்போது எப்படிப்பா கால்குலேட் பண்ணலாம் நானு? அப்ப ஸ்கீம் ஏ 10% compound interest 2 இயர்ஸ்க்கு. அப்ப 2 இயர்ஸ்க்கு என்ன வரும்? 10 plus 10 plus 10 into 10 divided by 100 are totally 21%. அப்போ ஸ்கீம் ஏ 21%. இதுதானே ஸ்கீம் ஏல கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட். இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா ஸ்கீம் பி 6% 5 இயர்ஸ். அப்ப ஸ்கீம் பி 6% 5 இயர்ஸ்னா எவ்வளவு பர்சன்டேஜ்? 30%. அப்ப 6 5s are 30. சோ இது சால்வ் பண்ணோம்னா 7 டைம்ஸ், இது வந்து பார்த்தோம்னா 10 டைம்ஸ். அப்ப ஏக்கும் பிக்குமான பிரின்சிபல் ரேஷியோ என்னவா இருப்பாங்கன்னா 10:7 இருப்பாங்களா? எனக்கு தேவை ஸ்கீம் ஏல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னு வேணுமா? அப்ப டோட்டலா 10,200. அதுல இப்போ டோட்டல் வந்து பார்த்தோம்னா 17 பார்ட்ஸ். இந்த 17 பார்ட்ஸ்ல ஸ்கீம் ஏல இன்வெஸ்ட் பண்ணது 10 பார்ட்ஸ். எந்த டோட்டல் வேல்யூக்கு? 10,200க்கு. கிளியரா? அப்ப 7 வந்து பார்த்தோம்னா இங்க யார் வந்துருவாங்க? 1 டைம்ஸ், 1 or 2 வந்து 6 டைம்ஸ். கிளியரா? அப்ப இங்க 600 into 10 என்னோட ஆன்சர் என்னது? 6,000. கிளியரா? கிளியரா? யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லல்ல? புரிஞ்சுது தானே? நெக்ஸ்ட். சோ இது வந்து 10,200 அப்படிங்கும் போது அது என்ன மல்டிபிள்? 10,200 3 மல்டிபிள் இல்லையா? சோ அப்ப இங்க 3 மல்டிபிள் இல்ல, இங்க 3 மல்டிபிள் இல்ல, இங்க 3 மல்டிபிள் இருக்கு. 10,200ங்கிறது 3 மல்டிபிள். இந்த ஸ்டெப்ப பார்த்தோனே given ஆப்ஷன்ல 3 மல்டிபிள் தான் என்னவா இருக்கும்னு சொல்லலாம், ஆன்சர்னு சொல்லலாம். பிகாஸ் வேற யாருமே எனக்கு இது 3 மல்டிபிள் கிடையாது, 3 மல்டிபிள் கிடையாது, 3 மல்டிபிள் கிடையாது, 3 மல்டிபிள் கிடையாது. அப்ப சால்வ் பண்ணாமே நான் கண்டிப்பா எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாசிபிலிட்டி யாருன்னு சொல்லலாம்? 6,000 சொல்லலாம். சோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம்னா a bag contains 4 red balls, 9 yellow balls, 7 pink balls. If one ball is picked at random from the bag, what is the probability that is either pink or yellow அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப either or கண்டிஷன் கேட்கும்போது எனக்கு என்ன வந்துரணும்? எனக்கு பிளஸ் வந்துரணும். either pink or yellow. டோட்டலா எவ்வளவு பால்ஸ் இருக்காங்க? 20 பால்ஸ் இருக்காங்க. சரியா? 11 plus 9 20 balls. இதுல இருந்து நான் பிக் பண்ண போறது ஒரே ஒரு பால். either or கண்டிஷன்ல பிக் பண்ண போறேன். சோ அப்ப ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா either பிங்க்னு எடுத்துக்கிட்டா டோட்டலா 7 பிங்க் பால்ஸ் இருக்கு. அப்ப 7ல இருந்து 1 எடுத்துக்கலாம். ஆர் அப்படிங்கும்போது எனக்கு எல்லோ வந்து பார்த்தோம்னா 9. சோ 9C1. சோ அப்ப 9 plus 7 வந்து பார்த்தோம்னா யாரு? 16. அப்ப 16/20. கிளியரா? 16/20ங்கும் போது என்னோட ஆன்சர் 4/5. given ஆப்ஷன்ல என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க? 4/5 இருப்பாங்க. புரிஞ்சுதா?
யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லல்ல. ஸோ இதோட நம்ம என்ன கம்ப்ளீட் பண்ணியாச்சுன்னா, NACL ஏவோக்கான ஃபர்ஸ்ட் பேப்பர் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்பவே தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஐடியாவும் உங்களுக்கு தெளிவா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ இதே மாதிரி என்ன பண்ணலாம்னா, இன்னொரு கிளாஸ்ல மீட் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு சொல்லிடுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா, நீங்க ஸ்ரீதா சிசிஇ தமிழ் அப்படிங்கிற டெலிகிராம் குரூப்ல நீங்க தாராளமா எங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் என்ன பண்ணிக்கலாம், கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரியா? ஸோ டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ இது வரைக்கும் யாராவது நம்ம ஸ்ரீதா சிசிஇ தமிழ் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம எங்க கிட்ட சொல்லுங்க. சரியா? உங்களோட கமெண்ட்ஸ் வச்சு தான் அடுத்தடுத்து உங்களுக்காக என்ன பண்ணலாம் அப்படிங்கறத எங்களால யோசிக்க முடியும். ஸோ கண்டிப்பா என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களோட கமெண்ட்ஸ் எங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. ஸோ நிறைய ஐடியாஸ் உங்களுக்காக பிளான் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ டெஃபினட்டா அது எல்லாமே உங்களுக்கு ஃபியூச்சர்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா எப்பயுமே என்ன பண்ணுங்கன்னா, ஸ்ரீதா சிசி தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே? உங்களோட கமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எங்களுக்கு. ஸோ இதே மாதிரி அடுத்த பேப்பர் எக்ஸ்பிளனேஷன்ல மீட் பண்ணலாம். சரியா? தேங்க்யூ.